போர் பதற்றம் அப்படின்னு சொன்னதாக இருந்தால் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சேஃபஸ்ட் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த மாதிரி சமயத்தில் கோல்டு தான் வந்து ப்ரைஸ் ஏறும். எப்போ வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னதுன்னா ஏற்கனவே ஒன்றும் பெருசாக ஏறலை அப்படின்னு சொன்னதுன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே பயங்கரமாக ஏறினதுனால இப்போ இறங்கிட்டு தான் இருக்குது. இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% வந்து இறங்கியிருக்கு. கோல்டு திருப்பி அந்த நியூ ஹை அடையிறதுங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 1 லட்சத்துக்கு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கோல்டுக்கு மேலே ஏறுறதுக்கான ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. கீழே விழுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய. பிகாஸ் லாஸ்ட் 1 இயர் 90% ட்ரம்ப் வந்து முடிவு கொண்டு வரணும்னு சொல்கிறாங்கிறாங்க. அவர்கிட்ட கேட்டால் நான் அது மாதிரிலாம் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சண்டையில் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து எவ்வளோ நாளைக்கு சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு வந்து தெம்பு இருக்குது அப்படின்னு. சாதாரண மக்களுக்கு இப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதா எப்படி? ஓகே தான். தங்கத்தை வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னதுன்னா நம்ம வந்து வாங்கவே கூடாது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. வணக்கம் சார். வணக்கம் சக்தி சார், போர் பதற்றம் வந்தாலே இந்த மாதிரி ஈரான் இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்தாலே தங்க விலை படிப்படியாக அதிகமாகும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ பரவலாக நம்ம இந்த 1 மந்த்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1,27,000 வரைக்கும் வந்து இப்போ 1,03,000 வரைக்கும் வந்துருக்கு, குறைஞ்சிருக்கு. எப்படி சார் இது? ஓகே, இப்போ வந்து என்னென்னா நார்மலாக வந்து போர் பதற்றம் அப்படின்னு சொன்னதாக இருந்தால் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சேஃபஸ்ட் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த மாதிரி சமயத்தில் கோல்டு தான் வந்து ப்ரைஸ் ஏறும். ஆனால் நம்ம என்ன பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடியே லாஸ்ட் 18 மந்த்ஸாகவே கோல்டு ஏறிட்டுருக்கு. லாஸ்ட்டு செப்டம்பர் 2024 பார்த்தீங்கன்னா இன்னி வரையும் ஒரு 90% வரை கோல்டுடைய ரேட் ஏறி இருக்குது. அதுக்கு மேலே ஏறிந்தது இப்போ இறங்கியிருக்கு. ஸோ 90% வரையும் ஏற்கனவே ஏறிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா எல்லாமே பயங்கரமாக விலை ஏறி இருக்குது. இப்போ இந்த போர் நடக்கணும் அப்படின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு நாடு சண்டை போடுறாங்க. பட் 2 நாடு சண்டை போட்டால் கூட அதுக்கு செலவாகக்கூடிய பணம்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகேங்களா? ஒன்று அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து எல்லோரும் என்ன பார்க்குறாங்கன்னா, நான் ஏற்கனவே கோல்டு வாங்கின போது அதுவும் நம்மள மாதிரி காமன் மேன்னா 1 கிராமு 1 பவுன் வாங்கக்கூடிய ஆள். கண்ட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா டன் கணக்கில் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி நான் வாங்கினதுக்கும் இதுக்கும் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சு. இவ்வளவு இருக்கக்கூடிய விலையில் வந்து நான் கொஞ்சத்தை விற்றுட்டு கூட பின்னாடி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. இன்னொன்று இந்த மாதிரி சண்டை கண்டெல்லாம் போடணுன்னா பணம் வேணும், அது கொஞ்சமாவது விற்கணும். அதனால் எப்போ வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னதுன்னா ஏற்கனவே ஒன்றும் பெருசாக ஏறலை அப்படின்னு சொன்னதுன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏற்கனவே பயங்கரமாக ஏறினதுனால இப்போ இறங்கிட்டு தான் இருக்குது. இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18% வந்து இறங்கியிருக்கு. அந்த 18% திருப்பி பழைய நிலைக்கு போகணுன்னா 22% இன்க்ரீஸ் ஆகணும். இன்னொரு 4% இன்க்ரீஸ் ஆனால் தான் அந்த நிலைக்கே போகும். என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா கோல்டு திருப்பி அந்த நியூ ஹை அடையிறதுங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நம்ம இன்னும் எதிர்பார்க்கலாமா சார் 1 லட்சத்துக்கு கீழே வர்றதுக்கு? எதுக்காக இல்லை, அதுதான் சொல்லிஇல்லையா, 1 லட்சத்துக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பொருளுமே வந்து கண்டினியூஸாக ஏறிட்டே இருக்காது. அண்ட் இறங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய நம்பிக்கை வந்து கம்மியாகிடும். இன்ஃபேக்ட் நான் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டிபேட்டில் கலந்தபோது என்ன சொன்னாங்கன்னா, கோல்டு ஏற்கனவே வாங்கி நல்ல லாபத்தில் இருக்கிறவங்கலாம் இப்போ விற்கணுன்ட்டு தான் ரொம்ப இதுவாக இருக்காங்க. இப்போ வாங்கிறதுக்கு யாரும் கான்ஃபிடெண்ட்டாக இல்லை அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அது எவ்வளோ தூரம் இல்லை, அவர் சொன்னக்கூடிய ஒரு விஷயம். என்னை பொறுத்தவரையும் எந்த ஒரு அசட் கிளாஸுமே ஏற்கனவே லாஸ்ட் 1.5 இயர்ஸ் 1 இயரில் வந்து ஒரு 50-100% ஏறி இருந்ததுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தவிர்க்கிறது நல்லது. இன் அதர் வேர்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா கோல்டுக்கு மேலே ஏறுறதுக்கான ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. கீழே விழுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய. பிகாஸ் லாஸ்ட் 1 இயர் 90% கிட்ட வந்துருக்கு. ஓகே சார், இப்போ பாமர மக்களுக்கு ஒரு டவுட் இருக்குது சார். காலையில் ஒரு ரேட் இருக்குது, மதியம் ஒரு ரேட் இருக்குது, சாயங்காலம் இது யார் டிக்ளேர் பண்ணுறது சார்? அதாவது கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ இன்டர்நேஷ்னல் ட்ரேடட் கமாடிட்டி. நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா, கடை வந்து 10 மணிக்கு தங்க கடையெல்லாம் 10 மணிக்கு திறப்பாங்க, நைட்டு 9-10 மணிக்கு மூடிடுவாங்க.
புரியுதுங்களா? தங்கத்துடைய விலை எப்படி நிர்ணயிக்கிறதுனா, தங்கத்துடைய விலை வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து கண்டினியூஸாக ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. அதாவது மார்னிங் வந்து ஒரு 2 மணி ஏர்லி மார்னிங் 2-3 ஓ கிளாக்கு மார்னிங் ஸ்டார்ட் ஆனதுன்னா அடுத்த நாளைக்கு 2 மணி வரையும் மார்க்கெட் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் நம்மளுடைய மார்க்கெட் வந்து கம்மியாக இருக்குது. இந்தியாவிலேயே வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு MCX சொல்லுவாங்க, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு. ட்ரேட் பண்ணுறவங்களே வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா மார்னிங் 9 ஓ கிளாக் ஆரம்பிச்சுட்டு இப்போ 11:30 வரையும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னதுன்னா, மார்க்கெட் பயங்கரமாக ஸ்விங் ஆகிறதுனால காலையில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மார்னிங் வந்து இறங்கின்றது அதை விட இப்போ கீழே வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் போட்டது ஒரு விலை, இப்போ மத்தியானம் இன்னொரு விலை. சப்போஸ் சாயங்காலம் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக வந்ததுன்னா இன்றைக்கி சாயங்காலம் வேறு சேஞ்ச் ஆகும். அதர்வைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு விலை, 6 மணிக்கு ஒரு விலை தான் போடுவாங்க. நடுவில் போட மாட்டாங்க. பிகாஸ் நடுவில் அவ்வளோ தூரம் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. இப்போல்லாம் பயங்கரமாக ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி 3 ரேட்டு போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மார்னிங் பார்த்ததை விட இப்போ ஈவினிங் கீழே இறங்கிடுச்சுன்னு வச்சுங்க, அப்போ என்ன ஆகும், நிறைய பேர் பார்த்துட்டு மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து 13,800 விற்றுதுன்னா இப்போ 13,500 300 கிராமுக்கு லாபம் இல்லையா? அப்போ வந்து எல்லோரும் இப்போ வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் ஆகிடும் இல்லையா? அதனால் இந்த டைனமிக் ப்ரைஸுங்கிறது வந்து இனிமேல் கோயிங் ஃபார்வர்ட் நிறைய இருக்கும். காலையில் இப்போ சோஃபார் காலையிலையும் சாயங்காலம் தான் வச்சுருக்காங்க. இனிமேல் மதியம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சின்ன வயசில் நானே பார்த்துருக்கேன் சார். சென்னையில் ஆபரண தங்கம் இந்த விலை அப்படின்னு போட்டிருப்பாங்க. எங்கள் ஊர் தூத்துக்குடியில் ஆபரண தங்கம் இந்த விலை. அப்படியே தூத்துக்குடியிலேருந்து ஏரலுக்கு, திருச்செந்தூர்லேருந்து ஏரலுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஏரலில் மொத்த தமிழ்நாட்டை விட ஏரலில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லவே இல்லையே சார். இப்போ எல்லா இடத்துலையுமே அந்த டாக்கே இல்லாமல் போயிட்டே போவோம். அது எப்படி சார் அது? அதாவது என்னென்னா, முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா இந்த மாதிரி ஒரு குளோபல் ரேட்டுங்கிறது கிடையாது. இப்போ அதாவது முன்னாடி என்னென்னா பெட்ரோல்லாம் வேறு பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, பெட்ரோல்லாம் அடிக்கடிலாம் மாற்ற மாட்டாங்க. இப்போல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா, சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரிலாம் வந்து டைனமிக் ப்ரைஸிங் வந்துட்டாங்க. எல்லாமே வந்து அதாவது டைனமிக் ப்ரைஸிங்பாங்க, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி கோல்டை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா, முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம மட்டும்தான் இந்த ஆபரண தங்கம் தான் வாங்கி வித்துட்டு இருந்தாங்க. எப்போ வந்து இந்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு அது மாதிரி வந்ததோ அதில் என்ன பண்ணலான்னா நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ ட்ரேட் பண்ணும்போது என்ன அப்படின்னதுன்னா, நீங்கள் தங்கத்தை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, தங்கத்தை விற்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இப்போ நார்மலாக நீங்கள் வந்து தங்கத்தில் பணம் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், தங்கத்தை வாங்கணும், அது கூட விலை இருந்ததுன்னா அதை விற்கணும். அப்போ தான் ஒரு விலைக்கு வாங்குறீங்க, ஒரு விலைக்கு விற்கிறீங்க. இன்றைக்கி வந்து தங்கத்தை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். தங்கத்தை எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னதுன்னா, தங்கத்துடைய விலை என்ன இருக்கோ அது மாதிரி அதை வந்து ஒரு 5 times 10 times லீவரேஜ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்போஷர் எடுத்துகிட்டு இன்றைக்கி தங்கத்தை வாங்குறீங்க. தங்கம் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு ஒரு 100 பாயிண்ட் ஏறினது அப்படின்னதுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 100 ரூபா. அது மாதிரி 100 × 100 புரியுதுங்களா? 10,000 ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து தங்கத்தை வாங்கவும் வேண்டாம், விற்கவும் வேண்டாம். நான் வாங்குறேன்னு நீங்கள் சொல்லி ஒரு ஆர்டர் போடுறீங்க, அது வந்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா விற்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறோம், விற்றுட்டோம். ஸோ ஃபிசிக்கலாகவே நம்ம வந்து தங்கத்தை வாங்கலை. இந்த மாதிரி நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தோன்னா நிறைய இது மாதிரி ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுதுன்னா, இன்னும் ஒரு 2-3 மாதங்கள் தொடர வாய்ப்பு இருக்குது இந்த போர் பதற்றம் அப்படிங்கிறது. ஈரானே இன்னும் 2-3 நாள் கழித்து தக்க பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. இதனால இன்னும் தங்க விலை அதுக்கான பாதிப்புகள் எதுவும் இருக்குமா, இல்லை விலை கூட இல்லை? அதாவது என்னென்னா, தங்கம் இப்போ வந்து என்னென்னா, இந்த வார் வந்து ஒரு இதில் என்ன சொல்கிறாங்க, ட்ரம்ப் வந்து முடிவு கொண்டு வரணும்னு சொல்கிறாங்கங்கிறாங்க. அவர்கிட்ட கேட்டால் அது மாதிரிலாம் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்போ 2 பேர் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சண்டேல வந்து என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னதுன்னா, சண்டேல ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம், இன்னொன்று வந்து எவ்வளோ நாளைக்கு சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு வந்து தெம்பு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ வந்து ஈரானுடைய இதை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 2 கண்ட்ரி எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈரான் அமெரிக்கா எடுத்துட்டிங்கன்னா, அமெரிக்கா வந்து இந்த சண்டையை வந்து நம்ம சண்டையை சீக்கிரம் போட்டு ஜெயிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அமெரிக்காவுக்கு இருக்குது. ஈரானை பொறுத்தவரையும் என்னென்னா, ஜெயிக்கலை அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இந்த சண்டையை வந்து எவ்வளோ தூரத்துக்கு ப்ரொலாங் பண்ண முடியும், எவ்வளோ தூரத்துக்கு தள்ளி போட முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து தள்ளி போடுற அளவுக்கு அந்த என்டியூரன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த உறுதி வந்து அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இவங்களை பொறுத்தவரை ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. இப்போ வந்து இப்போ வந்து இந்த சண்டையை ரொம்ப நாள் நீடிக்கணும்னு வச்சுங்களேன்,
ஒரு சண்டை போடணும் அப்படின்னு சொன்னதுன்னா அதுக்கு நிறைய செலவாகும். இப்போ ஜஸ்ட்டு ஒரு பாம்பு ஒன்று போட்டுட்டாங்க அப்படின்னதுன்னா அங்கே ஏற்கனவே இத்தனை வருஷ கணக்கில் வந்து பில்ட் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஓவர் நைட்டு அழிஞ்சு போயிடுது. அப்போ இந்த சண்டை போடணும் அப்படின்னதுன்னா சண்டை போடுறதுக்கு மணி வேணும். அப்போ மணி வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து ஒரு கோல்டுங்கிற ஒரு கரன்சியும் வேறு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த சண்டை போடுறவங்க வந்து ஒவ்வொரு இதாக செலவு பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கோல்டை வந்து விற்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. கரெக்டாக இல்லையா? அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த பீரியடில் கோல்டு ஏறுமா என்னன்னு தெரியாது ஒன்று. இன்னொன்று வந்து இன்றைக்கி வந்து எனர்ஜி இந்த பெட்ரோலில் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. அது இல்லைன்னா நமக்கு பார்த்தோன்னா நிறைய ஹோட்டலில் வந்து இப்போ தோசை கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரொம்ப லிமிட்டடு தான் வந்து வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கு கூட ஒரு மெசேஜ் வந்தது, அவங்க மெஸ் வச்சுருக்காங்க, யாராவது கேஸ் இருந்ததுன்னா கொடுங்க, நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம், கொஞ்சம் கூட பைசானாலும் வாங்கிக்கிறோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான தட்டுப்பாடெல்லாம் இருக்கும்போது மக்கள் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? இது வாங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களே. இப்போ போய் ஒரு தங்கத்தை வாங்கணும் அப்படிங்கிறது இருக்காங்க. ஸோ எனர்ஜி இல்லாமல் இருக்க முடியாது. தங்கம் இல்லாமல் நம்ம வந்து உயிர் வாழலாம். ஏற்கனவே ஓரளவுக்கு ரேலி ஆகிடுச்சு, கொஞ்சம் தங்கம் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு மக்களும் வந்து தங்கத்துலேருந்து திரும்பி வேறு இதை பார்க்க கிளம்பிட்டாங்க. ஓகே, இருந்தாலும் சில மக்கள்கள் இருக்கட்டும், நம்மக்கிட்ட ஒரு பணம் இருக்குது, இப்போ தங்கம் 1,30,27 வரைக்கும் பார்த்தோம், இப்போ குறைஞ்சிட்டு வருது, இந்த டைமில் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு ஃப்யூச்சரில் உதவும் அப்படிங்கிறாங்க. மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு இப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதா எப்படி? ஓகே தான் இல்லைங்க. அதாவது என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, தங்கத்தை வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து பயன்பாடு, இன்னொன்று வந்து முதலீடு. முதலீடு அப்படின்னு சொன்னதுன்னா ஸ்ட்ரிக்ட்லி நோ. என்னத்துக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் இன்றைக்கி எந்த ஒரு பொருளும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபா விற்ற பொருள் இன்றைக்கி 200 ரூபா விற்குதுன்னா அந்த பொருளில் வந்து வாங்குவீங்களா? வாங்க மாட்டோம். அது ஏறும்னா கூட எவ்வளோ பெருசாக ஏறிடும். இப்போ நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100 விற்றுது, இன்றைக்கி 200. இப்போ இன்றைக்கி வாங்குறவங்களுக்கு இது டபுள் ஆனதுன்னா என்ன கிடைக்கும்? 400 ஆகும். ஆனால் முன்னாடி வாங்கினவங்களுக்கு 4 மடங்கு ஆகும், 100லேருந்து 400. புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்னா, இது வந்து டெஃபினட்டாக இங்கேருந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதே சமயத்தில் ஒரு மேரேஜ், திருமணம் இருக்குது, அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயம் வீட்டில் ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து கோல்டை வாங்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னதுன்னா நம்ம வந்து வாங்கவே கூடாது. ஒரு இடமே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்டு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்க 25 லட்ச ரூபா, இப்போ 50 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா வாங்குவீங்களா? மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே 25-50 ஆச்சு, நிஜம்தான் அது, ஆனால் இப்போ வேண்டாம்ப்பா, கொஞ்சம் குறையுதான்னு பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே சேம் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுனா இப்போ வந்து வேண்டாம். அப்படி கொஞ்சம் ஏறுற மாதிரி ஏறினாலும் அது இறங்க முகத்துக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.